ஷியர் ஸ்ட்ரென்த். இந்த ஸ்ட்ரென்த் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சாயில் மெக்கானிக்ஸ்லையும் சரி, ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கும் சரி. இதில் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் தான். மோஸ் சர்க்கிள் என்ன சொல்ல வருது? கிவ் ஸ்டேஸ்ட் அட் த ஸ்ட்ரெஸ் லைன் என்டையர்லி பிலோ த மோஸ்ட் இன்வலப் ஆஃப் த சாயில், தென் த சாயில் வில் பி அன்ஸ்டேபிள் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இது இந்த வாக்கியம் வந்து ட்ரூவாக ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. மோஸ் சர்க்கிளில் வரக்கூடிய அந்த லைன் என்டையராக மேலே போதா இல்லை கீழே டச் பண்ணி போதா, மேலே போய் டச் பண்ணுதா அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேங்களா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் 1992 கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஃபால்ஸ். எப்படி ஃபால்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. இஃப் த மோஸ்ட் சர்க்கிள் லைஸ் என்டையர்லி பிலோ த மோஸ்ட் இன்வலப் ஆஃப் த சாயில் இஸ் ஸ்டேபிள். அதாவது மோஸ்ட் சர்க்கிள் இன்வலப் வந்து கீழே இருந்தால் சாயில் ஸ்டேபிள், மேலே இருந்தால் சாயில் அன்ஸ்டேபிள். இதுதான் மோஸ்ட் சர்க்கிள் சொல்லக்கூடிய தகவல். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ். இந்த கொஷின் கேட் எக்ஸாம் 1992 கேட்ட கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த appropriate field test to determine the undrained shear strength of a soft clay. சாஃப்ட் கிளே பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் 1995 கேட்டிருக்காங்க. பிளேட் லோட் டெஸ்ட்டா, ஸ்டாட்டிக் கோன் டெஸ்ட்டா, எஸ்பிடி டெஸ்ட்டா, வேன் ஷியர் டெஸ்ட்டா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேன் ஷியர் டெஸ்ட் தான். வேன் ஷியர் டெஸ்ட் வந்து ஆப்ஷன் டி. வேன் ஷியர் டெஸ்ட் இஸ் சூட்டட் டு டெட்டர்மைன் த அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாஃப்ட் கிளே. அதாவது சாஃப்ட் கிளே, அன்ட்ரைன்டு சாஃப்ட் கிளே டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே டெஸ்ட்டு வேன் ஷியர் டெஸ்ட்டு தான். ஸோ ஆன்சர் வந்து டி உங்களுக்கு. ஓகேவா? டெஸ்ட்டு என்னென்ன எதுக்கு வருது அப்படின்றது ஜென்ரலாக ஃபஸ்ட்டு டாபிக் படிக்கும்போது, ஷியர் ஸ்ட்ரென்த் டாபிக் படிக்கும்போது நமக்கு அதுக்கான ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அதே வேன் ஷியர் சம்மந்தப்பட்ட கொஷின் தான். வேன் டெஸ்ட் இஸ் நார்மலி யூஸ் டு டெட்டர்மைன் தி இன்சைட் ஷியர் ஸ்ட்ரென்த். இன்சைட் ஷியர் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேன் டெஸ்ட்டு எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த கொஷின் வந்து கேட் எக்ஸாம் 1997 கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஷின் பார்த்தோமே அதே தான். இந்த கொஷினை கொஞ்சம் வேறு மாதிரி டெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சாஃப்ட் கிளே. ஏன்னா போன இதுலேயும் நம்ம இதுக்கான ஆன்சரை பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம் நம்ம இதுக்கான ஆன்சர்னா, வேன் ஷியர் டெஸ்ட் இஸ் பெஸ்ட் சூட்டட் டு டெட்டர்மைன் த அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் ஃபார் சாஃப்ட் கிளே. அப்போ ஆன்சர் வந்து ஏ. இந்த கொஷின் வந்து கேட் எக்ஸாம் 1997 கேட்ட கொஷின். கேட் எக்ஸாம் 1997 கேட்ட கொஷின். ஸோ இது தியரி படிக்கும் போது இது எல்லாமே நமக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம இதுக்காக நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். The ratio of unconfined compressive strength of an undisturbed sample of soil to that of removed sample at the same water content is known as. அதாவது ஒரு ரேஷியோ கொடுத்து இதுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இந்த கொஷின் வந்து கேட் எக்ஸாம் 1997 கேட்ட கொஷின். அது ஆக்டிவிட்டியா, டேம்பிங்கா, பிளாஸ்டிசிட்டியா, சென்சிட்டிவிட்டியா அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா, ஆன்சர் வந்து டி, சென்சிட்டிவிட்டி தான். எப்படின்னா, சென்சிட்டிவிட்டி ஆஃப் அன்கன்ஃபைன்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு ஆஃப் undisturbed soil divided by unconfined compressive strength of the removed soil at the same water content. இப்போ இதோட கிளாசிஃபிகேஷன் சென்சிட்டிவிட்டி பார்த்துக்கலாம். ஒரு சின்ன டேபிள் இருக்கலாம். நார்மல்னா 1 to 4, சென்சிட்டிவிட்டினா 4 to 8, எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவிட்டினா 8 to 15, குயிக்னா 15க்கு மேலே. இதையும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இதே கொஷினை வேறு மாதிரி நம்ம கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியணும். ஓகேங்களா? அந்த டேபிளை காணாமல் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் கவனித்து வச்சுக்கோங்க. தட் ஷுட் பி பெட்டர் ஃபார் அஸ். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஸ்ட்ரெயினுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. அந்த கிராஃபில் 1 to 1னா என்ன, 2னா என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேங்களா? 1 ஃபஸ்ட்டு கர்வு என்ன, செகண்ட் கர்வு என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஃபஸ்ட்டு கர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் சாண்ட் ஆஃப் ஓவர் கன்சாலிடேட்டட் கிளே. செகண்ட் லைன் கீழே இருக்க ரெண்டாவது லைன் பார்த்தீங்கன்னா டென்ஸ் சாண்ட் ஃபார் நார்மலி கன்சாலிடேட்டட். செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா டென்ஸ் சாண்ட் ஃபார் நார்மலி கன்சாலிடேட்டட் கிளே. இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா நம்மளை குழப்பற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. கர்வ் ஒன்று வந்து லூஸ் அண்ட் நார்மல் கன்சாலிடேட்டட் சாயில், இல்லை ஓவர் கன்சாலிடேட்டட் சாயிலாக இருக்கலாம், இல்லை நார்மலி கன்சாலிடேட்டட் சாயிலாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளை கொஷினை நம்மளை குழப்பற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ சாயில் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஃப் எடுத்தால் கிளிக்கினா அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கான ஆன்சர் அதிலே கிடச்சிரும். ஸோ கொஷினை ஒரு தடவை 2 தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின் கேட் எக்ஸாம் 1998 கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து சி. அதாவது போட்டிருக்கோம் பாருங்கள், ஓவர் கன்சாலிடேட்டட் கிளே அண்டு நார்மல் கன்சாலிடேட்டட் கிளே. இது ஸ்ட்ரெயினுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள டயக்ராம். ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொல்லுவாங்க, σ1 - σ3 தான் வந்து ஸ்ட்ரெஸ். ஓகேவா? கிராஃபில் குழப்பிக்காதீங்க. σ1 - σ3. ஆக்சியல் ஸ்ட்ரெயின்ன்றது எஃப்சிலான் ஏ.
ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற கொஷின் தான் இது. இந்த கொஷின் கேட் எக்ஸாம் 2001 கேட்ட கொஷின். ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தா poorly graded sand will have lower friction angle than the well graded sand. செகண்ட் வந்து என்னென்னா the particle size have no influence on the friction angle of sand. ஃபஸ்ட்டு ட்ரூவா இல்லை செகண்ட் ட்ரூவா, ஃபஸ்ட்டு ட்ரூவா ரெண்டுமே ட்ரூவா, போத் ஆர் ஃபால்ஸா இல்லை போத் ஆர் ட்ரூவா அப்படிங்கிற ஆப்ஷனை இவங்க எங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினை ஒரு தடவைக்கு 2 தடவை க்ளீனாக அப்சர்வ் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். poorly gradedனா யூனிஃபார்ம் கிரேடட் சாயில் தான் poorly graded. இது வந்து ஃப்ரிக்ஷனும் கம்மியாக இருக்கும், வெல் கிரேடட் சாண்ட்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்டர்லாக்கிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து வெல் கிரேடட் சாண்டுன்னு கூட சொல்லுவாங்க. வெல் கிரேடட் சாண்ட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் சைஸ் பார்ட்டிக்கல் தட் ஹாஸ் குட் இன்டர்லாக்கிங் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் விச் வில் ரிசல்ட் இன் மோர் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள். அதுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிரெயின் ஷேப்பு, கிரெயின் சைஸு, கிராஜுவேஷன் அண்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனை முடிவு பண்ணுறதுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து டி என்ன, ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ். டி என்னன்னா ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ். ஓகேங்களா? இன்னொரு தடவை 2 தடவை சொல்லியிருக்கேன். ஸோ ஓகேனா இதை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த வாக்கியத்தை படிங்க. புக்கில் இருக்கிற வாக்கியம் தான். புக்கில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்சர் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அதை படித்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இது ட்ரூவாக ஃபால்ஸான ஒரு 2-3 தடவை படித்தா ரிப்பீட் பண்ணி படித்தா மட்டும்தான் அது நமக்கு புரியும். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். The undrained cohesion of a remolded clay is 10 kN per meter and the sensitivity of clay is 20. The corresponding remold compressive strength is. இந்த கொஷின் கேட் எக்ஸாம் 2004 கேட்டிருக்காங்க. இது சின்னதாக ஒரு கால்குலேஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. கிவன் டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா CU ஈக்குவல் டு 10 kN per meter ஸ்கொயர். அது வந்து இது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து. QU ஈக்குவல் டு 2 into CU 2 மடங்கு. ஓகேங்களா? Q ஈக்குவல் டு 2 into CU. 2 into CU வந்து உங்களுக்கு CU வந்து 10 2 20. ஸோ 20 kN per meter cube இல்லை 20 kPa அப்படின்னு சொல்லலாம். சென்சிட்டிவிட்டி இஸ் நாட் ரிக்வயர்டு இந்த ப்ரெசன்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை சென்சிட்டிவிட்டி முக்கியம் இல்லை. ஸோ சென்சிட்டிவிட்டி கொடுத்து நம்மளை குழப்ப பார்த்துருக்காங்க. நம்ம வேறு எதனா ஒரு ஃபார்முலா போட்டு யோசனை பண்ணுவோம், இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எதுவுமே நம்ம குழப்பிக்காமல் அதை க்ளீனாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் ஈஸியாக புரியும். ஆன்சர் வந்து சி என்ன 20 kN per meter cube மீட்டர் ஸ்கொயர் ஆர் 20 kPa. நெக்ஸ்ட் கொஷின். இன் an undrained triaxial test on a saturated clay the Poisson ratio is. இது வந்து கேட் எக்ஸாம் 2004 கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Poisson ratio mu equal to sigma cube by stress cube divided by stress 1 ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் 3. அவ்வளோதான். அதான் சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 3. ஓகேங்களா? சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 3 அந்த ஆல்ரெடி அந்த கிராஃபில் நம்ம சிக்மா 1 பை சிக்மா 3 வந்து ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? அன்ட்ரெயின்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ஸ்ட்ரெயின் வந்து 0 தான் இருக்கும் இந்த ப்ராப்ளத்தில். ஓகேங்களா? லேட்ரல் ஸ்ட்ரெயினும் கன்சிடர் பண்ணி 0வாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. லேட்ரல் ஸ்ட்ரெயின் என்ன, எப்சிலான் பி எப்சிலான் ஹெச் இல்லைனா எப்சிலான் 3ன்னு சொல்லுவாங்க. எப்சிலான் 3 ஈக்குவல் டு சிக்மா 3/E மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா 1/E மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா 2/E. ட்ரைஆக்சியல் டெஸ்ட் இதில் இருக்குது. அதனால் ட்ரைஆக்சியல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிக்மா 3 வந்து சிக்மா 2ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நம்ம அடுத்த ஸ்டெப் அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எப்சிலான் 3 ஈக்குவல் டு சிக்மா 3/E மைனஸ் மியூ/E சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 3 மாறும். ஸோ எப்சிலான் 3 0வாக சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் மியூ ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் 3 divided by sigma 1 plus sigma 3. ஸோ பாய்சான் ரேஷியோக்கான ஆன்சர் இதுதான். கிளே சாம்பிள் வந்து ட்ரைஆக்சல் apparatus இந்த கன்சாலிடேட்டட் ட்ரெயின் டெஸ்ட் கண்டிஷனில் செல் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து 100 kN per meter cube. போர் வாட்டர் ப்ரெஷர் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கொஷின். அந்த டைமில் டிவைடஸ் டெஸ்ட் வந்து 40 kN per meter square. இந்த கொஷின் வந்து கேட் எக்ஸாம் 2007 கேட்ட கொஷின். ஓகேங்களா? The consolidated drain test, no pore water pressure develops. Consolidated water இது பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகாது. போர் வாட்டர் ப்ரெஷர் டெவலப் ஆகணும்னா அப்போ ஆன்சர் வந்து 0. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நல்லா வாக்கியத்தை நோட் பண்ணுங்கள். கன்சாலிடேட்டட் ட்ரெயின் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போர் வாட்டர் ப்ரெஷர் டெவலப் ஆகாது. நோ போர் வாட்டர் ப்ரெஷர். ஸோ அது வந்து 0. ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து ஏ 0 தான். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். எ சாம்பிள் ஆஃப் ட்ரை கோஹஷன்லெஸ் சாயில் வித் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் பை த ஃபெயிலியர்
the failure plane will be inclined to the major principal plane by an angle equal to. இந்த கொஷின் வந்து கேட் எக்ஸாம் 2011 கேட்ட கொஷின். அதாவது இந்த கொஷினில் மேஜர் பிரின்சிபல் பிளேன் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான கொஷின். இந்த கொஷின் வந்து கேட் எக்ஸாம் 2011 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். டவ் எஃப் ஈக்குவல் டு சிக்மா டேஷ் பை டேன் பை டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டவ் எஃப் பை சிக்மா டேஷ் வந்து ஈக்குவல் டு டேன் பை டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேன் இது வந்து உங்களுக்கு மேஜர் பிரின்சிபல் ஃபெயிலியரை பொறுத்த வரைக்கும் இந்த 45 டிகிரி ப்ளஸ் π/2 தான். அதான் மேஜர் பிரின்சிபல் ஆங்கிள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். 45 டிகிரி ப்ளஸ் π/2. ஓகேங்களா. கொஞ்சம் கொஷினை க்ளீனாக அப்சர்வ் பண்ணிங்க. ஃபார்முலா மட்டும் தான் கேட்டிருக்காங்க, வேறு எதுவுமே கேட்கல. ஆன்சர் வந்து டி. டி 45 டிகிரி ப்ளஸ் π/2. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டிவ் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் ஆஃப் கோஹஷன் சாயில் கொடுத்துட்டு இதே உங்களுக்கு இந்த ஃபெயிலியர் பிளேன் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் கிட்டத்தட்ட இதே போல் தான், கொஞ்சம் டிஃபர் ஆக போகுது, அவ்வளோதான். இந்த கொஷின் வந்து கேட் எக்ஸாம் 2012 கேட்டிருக்காங்க. இதோட பேசிக் ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா டவ் எஃப் ஈக்குவல் டு சிக்மா டேஷ் பை டேன் பை டேஷ். டவ் எஃப் பை சிக்மா டேஷ் ஈக்குவல் டு டேன் பை டேஷ். நமக்கு டேன் வந்து 38 டிகிரின்னு தெரியும். ஸோ டவ் எஃப் பை சிக்மா டேஷ் தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது. ஓகேங்களா. அங்கே டேன் 38 டிகிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 0.781. இந்த அளவுக்கு டீட்டெயிலான கொஸ்டின்லாம் டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்க மாட்டாங்க. கேட் எக்ஸாமில் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ஏஇலே ஆகட்டும், டிஆர்பிலே ஆகட்டும். ஓகேங்களா. அப்படி பார்த்தா இதுக்கான ஆன்சர் வந்து ஏ 0.78 தான் இதுக்கான ஆன்சர். இந்த ஃபார்முலா ஒருத்தரை எழுதி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கண்டிப்பாக நமக்கு மறக்காமல் இருக்கும். ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மறக்காதீங்க. எழுதி பாருங்கள், ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள். கண்டிப்பாக ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா ஃபார் ஏ சேச்சுரேட்டட் cohesive soil a triaxial test yield the angle of internal friction pi as 0. இந்த கண்டக்டட் டெஸ்ட் என்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஷின். இந்த கொஷினை வரைக்கும் கோஹசிவ் சாயில்னால் ஒன்று ஒட்டாத சாயில் போய் தான் கோஹசிவ் சாயில். ஓகேங்களா. இதோட இன்டர்னல் ஆங்குலர் ஃபிக்ஷன் 0 வருது. 0 வருது. ஸோ அது என்ன டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணால் இது வந்து 0 வரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான கொஷின். இந்த கொஷின் கேட் எக்ஸாம் 2014 கேட்ட கொஷின். இதை நம்ம கிராஃப் போட்டுப்போம். முதல்ல மோ சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். மோ சர்க்கிள் CU πu ஈக்குவல் டு 0. ஃபெயிலியர் பிளேன் மேலே கீழே வந்து மோ சர்க்கிள். ஓகேங்களா. இது UU வந்து டெஸ்ட் ஆன் சேச்சுரேட்டட் கிளே. த ஃபெயிலியர் பிளேன் பிகம்ஸ் ஃபெயிலியர் பிளேன் வந்து ஹரிசாண்டலாக வருது. ஹென்ஸ் πu ஈக்குவல் டு 0. ஸோ இது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன்ட் UU டெஸ்ட். இது நம்ம UU டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன்டு டெஸ்ட் தான் UU டெஸ்ட். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கேட் எக்ஸாம் 2014 கேட்டிருக்காங்க. 2014 செட் ஏல கேட்ட கொஷின் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறது தான் கொஷின். கேட் எக்ஸாம் 2015 கேட்டிருக்காங்க. லூஸ் அண்ட் எக்ஸிபிட் கான்ட்ராக்டிவ் பிஹேவியர் அப்பான் த ஷேரிங் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து டென்ஸ் சாண்டு. நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் போர் ப்ரெஷர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிளாக் காட்டன் சாயில் வந்து எக்ஸ்பென்சிவ் சாயில்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லிக்விஃபிகேஷன் வந்து ஃபினாமினா வந்து கொஹஷன்ஸ் உள்ள சாயிலில் தான் அதிகமாக இருக்குது. இதில் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம தியரி படிச்சிருந்தால் இந்த கொஷினை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். முதல்ல ஒரு கொஷினை படிச்சிங்கன்னா அதுக்கான தமிழாக்கம் என்னன்னு ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சிங்கன்னா தான் அந்த கொஷின் நமக்கு புரியும். புரியாமல் ஏதோ நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எப்போவுமே படிக்காதீங்க. ஓகேங்களா. இந்த கொஷின் வந்து கேட் எக்ஸாம் 2015 கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டேட்மெண்ட்டு தான் தப்பு. எப்படி தப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். லிக்விஃபிகேஷன் இஸ் டியூ டு எர்த்குவேக் எஃபெக்ட் ஆர் வைப்ரேஷன். இட் இஸ் நாட் டியூ டு அப்வர்ட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஹென்ஸ் டி இஸ் நாட் கரெக்ட். லிக்விஃபிகேஷன் வந்து பூமி நிலநடுக்கத்தினாலையும் இப்போ இடத்துல ஒரு வைப்ரேஷன்னாலேயும் தான் வருமே தவிர ஹைட்ராலிக் ப்ரெஷரால் வராது அப்படிங்கிறது தான் உண்மையான ஸ்டேட்மெண்ட். ஸோ டி தான் வந்து தப்பு. ஓகேங்களா. கொஷினை தமிழாக்கம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான விளக்கம் அதிலேயே கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன்டு ட்ரைஆக்சியல் டெஸ்ட் பண்ணி பார்த்தது செல் ப்ரெஷர் வந்து 150 கிலோ பாஸ்கல்லேருந்து 250 கிலோ பாஸ்கலாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் போர் ப்ரெஷர் வந்து 80 கிலோ பாஸ்கல். அதுக்கப்புறம் இது இன்க்ரீஸ் ஆகும்போது 50 கிலோ பாஸ்கல் ஆகுது. அடுத்து டிவியாட்ரிக்ஸ் டெஸ்ட் வந்து 25 கிலோ பாஸ்கல் போர் ப்ரெஷரில் இருக்குது. த வேல்யூ ஆஃப் ஸ்கிம்டன் போர் ப்ரெஷர் பி. ஸ்கிம்டன் போர் ப்ரெஷருக்கான ஃபார்முலா இதுக்கு நமக்கு தெரியணும். அவ்வளோதான். இது கேட் எக்ஸாம் 2015 கேட்ட கொஷின். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஸ்கிம்டம் ப்ரோட் வாட்டர் ப்ரெஷருக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஓகே, நம்ம சம்ம அப்படியே சால்வ் பண்ணுவோம். டெல்டா ஸ்ட்ரெஸ் 3 = 250 - 150. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா அந்த ப்ரெஷரு. ஸோ 250லேருந்து 180 கழிக்கிறாங்க. அந்த கழிக்கும் போது நமக்கு வரக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா 100 kPa. அடுத்து டெல் U3 வந்து 80 kPa, டெல் சிக்மா டி வந்து 50 kPa, டெல் UD வந்து 25 kPa இருக்குது. ஸோ டெல் U3 × B × டெல் சிக்மா 3, பியோட வேல்யூ தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த பக்கம் 80, இந்த பக்கம் 100 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு பியான வேல்யூ தெரிஞ்சிடும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து சி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சியோட ஆன்சர் வந்து 0.8. ஓகேங்களா? இந்த மற்ற எந்த டேட்டாவும் அவசியம் இல்லை. நமக்கு வேண்டியது இது 2 டேட்டா மட்டும்தான். எல்லாத்தையும் போட்டு நம்மளை ஒரு சின்னதாக ஒரு குழப்பம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன்டு ட்ரையாக்சல் டெஸ்ட் ஆன் எ சேச்சுரேட்டட் சாயில் சாம்பிள் த போர் வாட்டர் ப்ரெஷர் இஸ் 0. இந்த கொஷின் வந்து கேட் எக்ஸாம் 2016 செட் ஏல கேட்ட கொஷின். இது என்ன வாக்கியம் அப்படிங்கிறது தான். கன்சாலிடேட்டட் CU ட்ரையாக்சல் டெஸ்ட்டில் சேச்சுரேட்டட் சாயில் சாம்பிளை டெஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதுக்கான விளக்கத்தை நம்ம இப்போ பார்ப்போம். கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன்டு டெஸ்ட்டு த ட்ரெயின் வேல்யூ இஸ் கெப்ட் ஓப்பன் அண்ட் த சாயில் இஸ் அலவுட் டு கன்சாலிடேட்டட் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கன்சாலிடேஷன் ஸ்டேஜ் தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. தேர்ஃபோர் த போர் வாட்டர் ப்ரெஷர் இஸ் 0 இந்த கன்சாலிடேஷன் ஸ்டேஜ். அந்த இடத்துல போர் வாட்டர் ப்ரெஷர் 0வாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி. அட் த எண்ட் ஆஃப் த கன்சாலிடேஷன் ஸ்டேஜ் இஸ் ஸ்டேஜ் ஒன்லி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஒரு கொஷின் தியரியாக இருந்தால் அதை ஃபுல்லாக ஒரு வாட்டி படித்து பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கான இது புரியும். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயில் சாம்பிள் இஸ் சப்ஜெக்ட் டு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரில் சாயில் சாம்பிள் இதுவாகுது சிக்மான்னு சொல்கிறாங்க. த மோஸ்ட் சர்க்கிள் ஆஃப் எனி பாயிண்ட் இன் ஏ சாயில் சாம்பிள் வுட் பி மோஸ்ட் சர்க்கிள். ஏதாவது ஒரு எந்த பாயிண்டில் இருந்தாலும் சரி அந்த சாயில் சாம்பிள் என்ன வரும் அப்படிங்கிறது தான் கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் 2017 செட் ஏல கேட்ட கொஷின். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னா என்னென்னா சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3 மூணுமே ஈக்குவல் அப்படிங்கிறது தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஏன்னா எல்லா பக்கமும் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கும். மோஸ்ட் சர்க்கிள் வில் பி அட் த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் சிக்மா ஃப்ரம் த ஆரிஜின். அதாவது மோஸ்ட் சர்க்கிள் ஃபஸ்ட்டு இப்போ இதுலேருந்து லாஸ்ட் இது அந்த 0 இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதான் மோஸ்ட் சர்க்கிள் பாயிண்ட்டை காமிச்சிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து சி என்ன அட் எ பாயிண்ட் டிஸ்டன்ஸ் சிக்மா ஃப்ரம் ஏ ஆரிஜின். இந்த கிராஃப் இப்போ ட்ராயிங் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, நார்மல் ஸ்ட்ரெஸ்க்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதை கொஞ்சம் பாருங்கள். கண்டிப்பாக விளக்கம் சொல்கிறது வந்து அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சாயில் மெக்கானிக்ஸில் விளக்கத்தை சொல்கிறத விட டயக்ராமே தான் பெஸ்ட்டான ஆப்ஷன் ஒரு ஆன்சரை எல்லாருக்கும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டயக்ராமாக இதுவாகவும் உங்களுக்கு வந்து கன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் எல்லா பக்கமும் வரும். ஸோ சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3 மூணுமே ஈக்குவல். ஓகேவா? இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2 ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் கெயின் இந்த கொஷினை பொறுத்தவரை குரூப் 1, குரூப் 2 ரெண்டாக பிரிஞ்சு கொடுத்துட்டாங்க. குரூப் 1 வந்து கெயின் ஆர் லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில். குரூப் 2 வந்து ப்ராப்பர்ட்டி ஆர் ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் குரூப் 2. இதில் ஆன்சர் ஒன்று பார்த்தீங்கன்னா PQRS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P இது கரெக்டு, இதுக்கு அது மேட்ச்சு, அதுக்கு இது மேட்ச், இது மேட்ச் த ஃபாலோவிங் தான். ஓகேங்களா? Pயை பொறுத்த வரைக்கும் 3 தான் கரெக்ட். அது என்னென்னா டியூ டு ட்ரெக்ஸோகிராஃப்டி ப்ராப்பர்ட்டி த ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் ரிட்டைன். அடுத்து Q லிக்விஃபிகேஷன் அக்கர் டியூ டு சைக்ளிக் லோட் அண்ட் எர்த்குவேக் எஃபெக்ட். அடுத்து R த பாயிலிங் கண்டிஷன் ஆர் குவிக் சாண்ட் அக்கர்ஸ் இன் அப்வர்ட் சீப்பேஜ். ஸோ S வந்து 4 என்ன S வந்து 4 ஈக்குவலாக பாருங்கள். லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் டியூ டு ரீமோல்டிங். இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு சி என்ன P3 Q2 RS S4. ஸோ இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோவிங் தான். ஒரு தடவை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். கொஷினை பொறுத்த வரைக்கும் அப்சர்வ் பண்ணுங்கள். தியரி நிறையா படிச்சிங்கன்னா இந்த கொஷினுக்கான விளக்கம் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் நம்ம போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு த போர் ப்ரெஷர் பேராமீட்டர் A and B. போர் ப்ரெஷர் பேராமீட்டர் AB கொடுத்துருக்காங்க. இது 4 வாக்கியத்தில் எது கரெக்டு? P கரெக்டாக, Q கரெக்டாக, இல்லை PS கரெக்டாக, S கரெக்டாக அப்படிங்கிறது தான். இந்த 4 வாக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா A ஆல்வேஸ் லைட் between 0 and 1. A can be less than 0 or greater than 1. B always lie between 0. B always lies between 0 and 1. B can be less than 0 or greater than 1. For this statement, which is the following option is correct? இந்த கொஷின் வந்து கேட் எக்ஸாம் 2017 செட் பியில் கேட்ட கொஷின். ஓகேங்களா? இதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 less than or equal to B, மறுபடியும் less than or equal to 1.
A can be less than 0, A can be negative. For heavily over consolidated clay and the dense sand, இதே A வந்து less than 0 இல்லை A வந்து less than 1 அப்படி இருந்தால் அது வந்து சென்சிட்டிவிட்டி clay. அந்த இடத்துல வந்து நார்மலி கன்சாலிடேட்டட் கிளேவும் வரும், லைட்லி ஓவர் கன்சாலிடேட்டட் கிளேவும் வரும். இதுக்கான விளக்கம் தான் ஒரு முறைக்கு 2 முறை அதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது நமக்கு இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கேட் எக்ஸாம் 2017 கேட்டிருக்காங்க. ஷியர் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், தியரிஸு கான்செப்ட்ஸு. ஸோ அந்த தியரி கான்செப்ட்ஸை நமக்குள்ளே கொண்டு வரணும்னா தியரி நம்பர் ரிப்பீட்டடாக படித்தா மட்டும்தான் நமக்குள்ளே அந்த தியரி கான்செப்ட்ஸை கொண்டு வர முடியும். இல்லைனா கண்டிப்பாக நமக்கு தியரி புரியாது. ஸோ கொஷினை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணி படித்து பாருங்கள், திருப்பி இன்னொரு வாட்டி ஆன்சரை படித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி என்ன QR, இது மட்டும்தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? என்ன ஆன்சர்னா QR. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். In a drained triaxial compression test, a sample of sand fails at deviated stress of 150 kilopascal under a confined pressure of 50 kilopascal. The angle of internal friction பை தான் கேட்டிருக்காங்க. angle of internal friction பை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஷின் கேட் எக்ஸாம் 2020 செட் ஏல கேட்ட கொஷின். இந்த கொஷினுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிவன் டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டை பொறுத்த வரைக்கும் C' வந்து எப்போவுமே 0 தான். அடுத்து சிக்மா D வந்து 15 kilopascal, சிக்மா C வந்து உங்களுக்கு சிக்மா D 15, சிக்மா டேஷ் வந்து டேஷ் C வந்து 50 kilopascal. நமக்கு தேவை பை தான் கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிக்ஷன். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது சிக்மா டேஷ் ஈக்குவல் டு சிக்மா C' ப்ளஸ் சிக்மா D ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 200 kilopascal. சிக்மா 3' சிக்மா C' கூட 50 kilopascal வரும். ஸோ பை ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே சிக்மா 1' மைனஸ் சிக்மா 3' மறுபடியும் கீழே சிக்மா 1' ப்ளஸ் சிக்மா 3' இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிக்ஷன் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ட்ரையாக்சியல் டெஸ்ட் டு அசஸ் எ லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் எக்ஸ்கவேட்டட் கிளே ஸ்லோப். கேட் எக்ஸாம் 2021 செட் பியில் கேட்ட கொஷின். இந்த அப்ராப்ரியேட் ட்ரையாக்சியல் டெஸ்ட்டுங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பி என்ன கன்சாலிடேட்டட் ட்ரைன்டு டெஸ்ட் டு அசஸ் எ லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ கிளே. த ரிசல்ட் ஆஃப் கன்சாலிடேட்டட் ட்ரைன் டெஸ்ட் ஆர் யூஸ்டு. இந்த கன்சாலிடேட்டட் ட்ரைன் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, CD டெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ CD டெஸ்ட் இதுக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். த அசஸ் எ லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ கிளே சாயில், த ரிசல்ட் ஆஃப் கன்சாலிடேட்டட் ட்ரைன் டெஸ்ட் CD டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஹஸ் பின் யூஸ்டு. கொஷினை ஒரு வாட்டி பாருங்கள். இது என்ன, இந்த டெஸ்ட்டோட அந்த யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கனாலே ஒரு டெஸ்ட்டுக்கும் நம்ம ஆன்சர் நம்ம ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஓகேங்களா? கொஷினை ஒரு வாட்டி நல்லா கிளீனாக அப்சர்வ் பண்ணுங்கள். தியரியை பொறுத்த வரைக்கும் கொஷின் அப்சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அந்த ட்ரையாக்சல் அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன்ட் UU டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து செல் ப்ரெஷர் 100 kilopascal, டிவியேட்ரிக் ஸ்ட்ரெஸ் வந்து 150 kilopascal, டிவியேட்ரிக் ஸ்ட்ரெஸ் வந்து 150 kilopascal வந்திருக்கு. ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் கேட் எக்ஸாம் 2022 செட் பியில் கேட்ட கொஷின். சிக்மா 3யும் சிக்மா சியும் 100 kilopascal, சிக்மா DF வந்து 150 kilopascal நமக்கு கேட்டிருக்கிறது CU. பை U ஈக்குவல் டு, அதாவது பை U ஈக்குவல் டு 0 டிகிரி, ஏன்னா இது வந்து சாண்ட். ஸோ CU ஈக்குவல் டு சிக்மா DF/2. DF எவ்வளோ 150/2 75 kilopascal. ஷியர் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டாபிக்ஸை கவர் பண்ணுங்கள். தியரி, அதோட கான்செப்ட்ஸ், அதோட வேல்யூஸு, எங்கேருந்து எது வருது, அதோட யூசஸ்ஸு, எந்தெந்த ஃபார்முலா எதுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் ஷியர் ஸ்ட்ரென்த்தை முழுமையாக நம்மளால் கவர் பண்ண முடியும். இது TRBக்கும் கவர் பண்ணிக்கலாம், TNPSC A எக்ஸாமுக்கும் இதை வச்சு கவர் பண்ண முடியும். ஸோ